மக்களே சேனல்லேருந்து நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிகேட்டர் கிளிப்ஸ்க்கு வந்துட்டு எப்படி குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு குந்தன் கிளிப்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற ஸ்மால் சைஸ் கிளிப்பு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் நம்மளாம் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள சைஸு. இது ரெண்டுமே எப்படி நம்ம வந்து குந்தன் வச்சுட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் கிளிப்ஸ் வந்து பார்க்கலாம். உங்ககிட்ட வந்து ஸ்கேல் இருந்ததுன்னா ஸ்கேல் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்மாலாக ஒரு கார்ட்போர்டு அட்டை இருந்ததுன்னா அதை கூட வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எட்ஜில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கையில் வச்சுட்டு பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலர் டார்க் ஆரஞ்ச் மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்பிளில் இருக்கிற இந்த மாதிரி பர்பிள் கலர் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே காம்பினேஷன் பண்ணி தான் இந்த கிளிப் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது சின்ன கிளிப் அப்படின்றதுனால நம்ம காயறதுக்குள்ளே அப்ளை பண்ணிட முடியும். அதனால் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனு இதை நான் வந்து இப்படி கிராஸாக வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் வந்துட்டு உள்ளாரையும் ஹாஃப் வெளில இருக்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது சைடில் வந்து உங்களுக்கு கிளிப்ஸோட பேஸ் வந்து ரொம்ப பெருசாக கேப் தெரியாது அதனால். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐ ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து வச்சுக்கிறேன் இப்படி கிராஸாக. அதுக்கப்புறமா இந்த சைடு இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி உங்களுக்கு உள்ளாரையும் அண்ட் பாதி வந்து வெள்ளையும் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சென்டரில் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து வர மாதிரி தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் ஷேப் வர மாதிரி ஆப்போசிட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் வந்து வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனு பக்கத்தில் கொண்டுட்டு போயிட்டு கொஞ்சம் நெருக்கமாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் பர்பிள் கலர் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்துட்டு ஸ்டோன்ஸ் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். குட்டீஸ்லாம் இந்த மாதிரி பண்ணி ஒரு 2-3 செட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து போடுற ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பேர் பண்ணி போட்டுப்பாங்க. இன்னும் லுக் அழகாக இருக்கும் அவங்களுக்கு ஹேர்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போதுட்டு. அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸி டைப்பில் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுலேயே நமக்கு மேட்டும் வந்து கிடைக்கும். பட் கிளாஸி வந்து நல்லா மூவிங்கில் இருக்கிறதுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் செயிலிங்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸி டைப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து மேட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. மேட்டும் வந்து நம்ம மிக்ஸ்டாகவும் பண்ணிக்கலாம். கிளாஸ் யூஸ் பண்ணுற இடத்துல மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு மேலே நம்ம ஸ்டோன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் வந்து கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து இதோடவே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுவே லுக் வந்து நல்லாயிருக்கு. பட் இந்த மாதிரி ஜாயினிங் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணும்போதுட்டு இந்த இடத்துல சென்டரில் ஒரு ரவுண்ட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து நம்ம குட்டீஸ்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் எடுத்திருக்கேன். நீங்கள் பண்ணும்போது டபுள் 2 வந்து எடுத்து பண்ணிக்கோங்க. 2 சைடுமே வந்து கிளிப் கொடுக்குற மாதிரி. இப்போ நம்ம அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுற சைஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷேப்பில் வந்து டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் வந்துட்டு டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து திலகம் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ மாதிரி இல்லாமல் ஒரு மைல்ட் கலர் க்ரீன் ப்ளூ கலந்த மாதிரி வந்து இது இருக்கும். அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுவும் கொஞ்சம் நம்ம சீக்கிரமே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் ஃபுல்லாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுறேன். ரொம்ப வந்து நேரம் எடுக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த திலகம் ஷேப் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த எட்ஜில் கொடுக்குறேன். எப்போவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கிளிப்போட பேஸ் வெளில தெரியக்கூடாது. அந்த மாதிரி கொடுக்குற ஸ்டோன் வந்து ஒரு ஹாஃப் உள்ளாரையும் ஹாஃப் வெளிலையும் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அண்ட் இதோட ஷார்ப் எட்ஜு வந்துட்டு சென்டரை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஒரு ஃப்ளார் ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸை இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா திலகம் ஷேப் வந்து யூஸ் பண்ணி ஃப்ளார் மேக் பண்ணோம்.
இப்படி வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் வந்துட்டு ஃப்ளார் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். பட் ஹாஃபுக்கு தான் உங்களுக்கு வந்து பத்தும் இந்த இடத்துல. ஸோ நான் ஹாஃப் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு அந்த பேஸ் வந்து தெரியுது, அதனால் நான் ஹாஃப் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப்போட பேஸ் வந்து வெளில தெரியாமல் அழகாக இது அந்த இடத்துல வந்து கவர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஸ்டோன்ஸ், ரவுண்ட் ஸ்டோன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். கொஞ்சம் இம்போஸ்டாக தெரியும் அப்படின்றதுக்காக சின்னதாக ஒரு ட்ராப் சென்டரில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஹாஃப் இருக்கு இல்லையா, இதுலேயும் வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இந்த கலர் தான் காம்பினேஷன் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கலர் காம்பினேஷன் என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக நான் வந்து எடுத்தேன். பட் ரொம்ப வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பேஸோடவே இருக்கட்டும். நீங்கள் அப்படியே வந்துட்டு காய விட்டுருங்க. ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வந்து காஞ்சது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் சென்டர் கிளிப் வந்து நார்மலாக எப்படி மேக் பண்ணலாம் அண்ட் அதுலேயே 3D ஒர்க் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.